ஸ்கிரிப்டில் டைரக்டர்கள்ங்கிற மாதிரி இல்லை, ப்ரொடியூசர் தலையிட்டாலும் நடிகர் தலையிட்டாலும் ஹீரோ தலையிட்டாலும் என்னால் எதிர்த்து நின்று அந்த போராடுற அளவுக்கு நான் அந்த வலிமை இல்லையா, அந்த குணம் இல்லையா, அது என்ன சில பேர் சொல்லுவாங்கல்ல, நான் சொன்னது தான் எடுப்பேன், இஷ்டத்துக்கு இல்லைன்னா ஷெட்யூலே கிடையாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது அந்த குணம் என்கிட்ட இல்லை. என்ன ப்ரொடியூசர் சொல்லுவாங்களோ, இன்ஃபேக்ட் சொல்ல போனால் திறமை படத்தில் ஒரு 2 ஷாட் விட்டுருந்தேன். அந்த இவர் போலீஸ் ஸ்டேஷனில் அந்த சத்யராஜ் செத்து போகிற மாதிரி வகுத்தில் கட்டிருக்கிற துணியை அவுத்துட்டு தான் செத்ததுக்கு அடையாளமாக அந்த துணியெலாம் வீசிடுவார், சோகத்தில் ரத்தம் படணும், சோகத்தில் ரத்தம் போடுற ஷாட் நைட்டு அப்புறம் எடுத்துக்கலாமான்னு. அதை எடுக்கிறதுக்கு ப்ரொடியூசர், சார் கையில் காசு இல்லை சார், அதெல்லாம் இன்னொரு ஷெட்யூல்லாம் போட முடியாது, பேட்ச் ஒர்க் பண்ண முடியாது, எடுக்க வேண்டிய ஷாட்டு கூட என்னால் சரி ஓகே அவர் ஏதோ ரத்தத்தை விசிறாரு சோகத்தில் பட்டிருக்கும்னு நினச்சி புரிஞ்சுக்கிட்டு போகிறாங்க, நம்ம ஒரு ஆர்ட் ஃபிலிம் பண்ண மாதிரி நினச்சிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்கு அது இல்லைன்னா நான் படத்தையே பண்ண மாட்டேன்னு சொல்கிற டைரக்டர்லாம் உண்டு. என்னால் ஒரு நாளும் அப்படி பண்ண முடியாது. என்னால் ரோசா பருவக்காரி மாதிரியே படங்கள் கொடுக்க முடியலன்னா அதில் இருந்த ஸ்கிரிப்ட் ஃப்ரீடம், அதில் இருந்த மொத்த நான் நினச்சதெல்லாம் எடுத்த மாதிரி எடுக்கிறதுக்கு அந்த டைரக்டர் விட்ட மாதிரி, அந்த ப்ரொடியூசர் விட்ட மாதிரி, அண்ணன் தம்பியிட அந்த ப்ரொடியூசர் விட்ட மாதிரி, திறமையில் விட்ட மாதிரி, எனக்கு எங்கெங்கெல்லாம் ஃப்ரீடம் இருந்ததோ அங்கே நான் ஜெயிச்சேன் சார். பெரிய வெற்றி. அங்கே இல்லாத இடத்துல காம்ப்ரமைஸ் நான் பண்ணிக்கிட்டேன் பாருங்க, அங்கே எல்லாமே கொஞ்சம் கம்மி. நான் சொன்ன மேட்ரு வந்து மகேந்திரன் வந்து நான் அதை விட 100 மடங்கு ஷார்ட்டில் பியூட்டி பண்ணார் உதிரி புகழில். ஸோ நான் எனக்கு கருத்துக்களில் புதுமை தர முடியுது. அந்த கருத்தை எம்ப்ளாய்மெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அந்த ஒரு போராட்ட குணம் என்கிட்ட பத்தாது. போராடி எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல, இதை நான் நினைக்கிற மாதிரி அந்த செட்டை போடலைனாக்கா நான் வரலன்னு சொல்கிற ப்ரொடியூசர் டைரக்டர் உங்களுக்கு தெரியாதா? நான் ஒரு நாள் அப்படி சொல்கிறதில்ல. நான் ப்ரொடியூசர் என்ன சொல்கிறாரோ, ஹீரோக்கு என்ன சொல்கிறாரோ அந்த காம்ப்ரமைஸ் பண்ணி கொஞ்சம் நான் சரி பரவாயில்ல அனுசரிச்சுக்குவோம், சரி விட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்கள்.